அது சார் இந்த வயலில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் போனானா அப்போ வந்து தேள் கடிச்சா என்ன கடிச்சோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அது பாம்பு தான் கடிச்சான் என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு போயிட்டானா 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கானா அதே மாதிரி பாம்பு கீழே இருந்து அவனை அதே பாம்பா வேற பாம்பாப்பா? அதே பாம்பு வேற பாம்பான்னு அவருக்கு முடியும் சார் தெரியும். அதே பாம்பு தான் நினைக்கிறேன் கொத்திருக்கான் பார்த்துட்டானா ஐயோ பாம்புட்டானா செத்து போயிட்டானா சார். பார்த்தியா 3 நாளா சாகாதவே அன்னைக்கு கத்துனோன்னு செத்து போயிட்டானா சார். நான் என்ன சொல்கிறேன், சீமான் காரில் போகும்போது ஒரு 4-5 பாம்பு உள்ளே தூக்கி போட்டு பதறாம இருந்தேன்னு பார்க்கணும் வேடிக்கை. கதை தானே இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றதுப்பா. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இப்படி இல்லை இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பளடா கடிச்சிருக்கு நான் பாருங்க சத்து சரக்கு அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவரை ஃபாலோ பண்றாங்க சார். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா. இது மாதிரி ஒரு குரூப்பு சுற்றுதுப்பா. இது ஒரு மூட நம்பிக்கை குரூப்பு. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிலாம் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் மருந்து கம்பெனிகள் செய்யும் சதி. அதனால தடுப்பூசி போடாதீங்க. இது ஒரு குரூப்பு சுற்றுது தெரியுமா? போலியோ வந்துடும்.